அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சோப் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நுரைவளம் மிக்க சோப் ஆயிலை பற்றி போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ இது ஒரு ஃபார்முலா, இது வேறு ஃபார்முலா. இது அதை விட அதிகமான நுரைவளம் மிக்க ஒரு ஃபார்முலா. இதுக்கு இந்த ரெண்டு பொருள் மிக மிக அவசியம். இந்த பொருளை சேர்த்தும்போது கண்டிப்பாக இந்த பொருளை இந்த லிக்விடை நம்ம சேர்த்தியே ஆகணும். சேர்த்தனா தான் இந்த லிக்விடுக்கு உண்டான வேல்யூ அதிகரிக்கும். இது இல்லாமல் இந்த லிக்விடு மட்டும் இதுதான் நுரைவளம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு லிக்விடு. இதை சேர்த்தும்போது கண்டிப்பாக இதையும் சேர்த்தணும். நம்ம இதை சேர்த்துறோமே, இது தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா இது புதிய பலனை கொடுக்காது இந்த லிக்விடு. இது ரெண்டும் தான் கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம தயார் பண்ணுற ஒரு ஃபார்முலாவுக்கு இந்த ரெண்டு லிக்விடும் மிக மிக அவசியம். இது என்ன லிக்விட் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, இது நம்ம இப்போ தான் சேர்த்த போகிறோம் புதுசாக. இந்த ரெண்டு லிக்விடையும் நம்ம சேர்த்தனாலும் கூட இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் நுரைவளம் கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த வாஷிங் சென்டருக்காரவங்களாம் போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. போர் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப உப்பாக இருக்கும். இந்த உப்பு தண்ணியால் கூட நுரைவளம் பாதிக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம இதில் என்ன சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இதை 100 கிராம் சேர்த்தணும். இது இந்த ஃபார்முலாவுக்கு 50 கிராம் சேர்த்தனா போதும். இந்த பவுலில் காஸ்டிக் சோடாவை எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியை மிக்ஸ் பண்ணி லைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா 50 கிராம் எடுத்துக்குங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைவ் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஹீட்டை ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது அடுத்த பவுலில் நம்ம ஆசிட் சிலரியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சிலரி 300 கிராம் எடுத்துக்குங்க. அடுத்ததாக இந்த ஜக்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம பேக்கிங் சோடா 5 கிராம் போட்டுக்கலாம். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், உப்பு தண்ணியால் கூட நுரைவளம் பாதிக்கலாம் என்று சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பேக்கிங் சோடாவை நம்ம இதில் சேர்த்துறதுனால உங்களுக்கு அந்த உப்பு தண்ணியோட தன்மை மாறும், நுரைவளம் கூடும். அதனால் இந்த பேக்கிங் சோடாவை நம்ம சேர்த்துருக்கோம். இதில் பேக்கிங் சோடாவை ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் 5 கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போது இந்த பேக்கிங் சோடா கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம இந்த காஸ்டிக் சோடா ஆசிட் சிலரியையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடாவையும் ஆசிட் சிலரியையும் நியூட்ரலைஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நியூட்ரலைஸ் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். நான் ரா மெட்டீரியலை பற்றி நிறையா வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். யூரியா, அல்ஃபாக்ஸ் 200, எஸ்டிபிபி, டிஎஸ்பி, சோடா எஸ், சிலிக்கேட்டு, சிட்ரிக் ஆசிடு, இன்னும் டிட்டர்ஜென்ட் லிக்விடு, டிஷ்வாஷ் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணணும்,
இப்போ பெனாயிலில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவெலாம் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கலவையை நம்ம வந்து ஒரு ஜக்கில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலந்து வச்சுருந்தோம். அதை வந்து இந்த கலவையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆட் பண்ணும்போது நுரை வந்து பொங்கி வருது. இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடங்கின பின்னாடி அடுத்த ப்ரோசஸ்க்கு நம்ம போகலாம். அதுக்கு முதல்ல இதை வந்து நல்லா நம்ம ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய புரியும். இப்போது நுரை அடங்கிருச்சு, நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவில் நான் வந்து பெர்ஃப்யூம் வந்து நான் சேர்த்தலை. உங்களுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விடாகவும் இதை யூஸ் பண்ணலாம். டிட்டர்ஜென்ட் லிக்விடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் பெர்ஃப்யூமும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சேர்க்குறது வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைடு. இது வந்து சோப் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 கிராம் சேர்த்துக்குங்க. இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கிராம் மட்டும் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோடியம் ஹைப்போக்ளோரைடை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்து கரைகளையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடு. அடுத்ததாக நம்ம யூரியாவை சேர்த்த போகிறோம். யூரியா 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்த போகிறது எஸ்எல்இஎஸ். வீடியோவோட ஆரம்பத்திலே நம்ம 2 பொருளை காமிச்சிருப்போம். அதில் ஒரு பொருள் வந்து எஸ்எல்இஎஸ். இது வந்து எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறது நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இப்போ எஸ்எல்இஎஸ் சேர்த்தியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு வாட்டர் 5 கிலோ தேவைப்படும். அடுத்ததாக நம்ம வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த 2வது பொருள் இதை வந்து எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறது நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். இதன் பெயர் வந்து கோகோ டை, COCODIE. இதை வந்து அதிகமான நுரை வளத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் வெண்மையாக வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு. அடுத்ததாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மேலும் திக்னஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 10 கிராமும் சேர்த்துக்குங்க. இல்லை இதே போதும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல திக்னஸ் வந்துடும். உங்களுக்கு 5 கிராமே போதும். தேவைப்பட்டால் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கலர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக கலர் விழுந்துருச்சு. இதை பெர்ஃப்யூம் சேர்த்து டிட்டர்ஜென்ட் லிக்விடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிட்டர்ஜென்ட் லிக்விடாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்து எந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.